தமிழ்நாடு வந்து இட்ஸ் லைக் நம்மளோட மெடிக்கல் இதுல வந்து பயங்கர அட்வான்ஸ்மெண்ட்ல இருக்கும். யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு ஈக்குவலா நம்ம இப்போ வளர்ந்துட்டோம். ரோபோட் வந்து இந்தியாக்குள்ள வந்து இப்போ ஒரு 5-6 வருஷம் தான் ஆகுது. யூஎஸ்க்கு அப்புறம் இந்தியாவில தான் அந்த ஹையஸ்ட் ரோபோட்ஸ் இருக்கு. நிறைய கண்ட்ரிஸ் போனேன், சுவிட்சர்லாந்து போனேன், இட்டலி போனேன், அது மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு போனோம். அவங்க எப்படி பண்றாங்க, அதை எப்படி நம்ம ஊருக்கு அடாப்ட் பண்ணலான்றது ஃபர்ஸ்ட் ஒரு 10 years ஐ வாஸ் கோயிங் எவ்ரிவேர் அவுட் சைட். இந்த படிப்பே வந்து எப்படின்னா, பேஷண்ட் அடிபடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படி திரும்ப அவங்கள நார்மல் நிலைக்கு கொண்டு வரதான் அந்த ரோபோட்ல பண்ணும்போது என்னன்னா, அந்த போன் கட்டுன்னு சொல்றோம். அந்த போன் கட்டை ப்ரிசைஸா எடுக்கிறதுக்கு அந்த ரோபோட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இட்ஸ் பெனிஃபிட் ஃபார் த சர்ஜன் and the more benefit for the patient. குறிப்பா இந்த ரோபோட்டிக் சிஸ்டம் வந்து எந்த நாட்டுல இருந்து எப்படி வந்தது, அதை வந்து இந்திய நாடுகள் நம் நாடுகள் வந்து எப்படி அப்டேட் பண்ணாங்க? நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த கால் இது எத்தனை டிகிரி வளைஞ்சிருக்கு, நம்ம எத்தனை டிகிரி கரெக்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் எவ்வளவு டைட்டா இருக்கு, இன்னும் எதை பண்ணா அந்த டைட்னஸ் நம்ம குறைக்க முடியும்ன்ற நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த ரோபோட்ல நமக்கு தெரியும். முன்னாடி எல்லாம் ஒரு சர்ஜரி நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு ஒரு வாரம் பேஷண்ட் படுக்க வச்சுட்டு இருந்தோம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஒண்ணுமே இல்லை, பேஷண்ட் காலையில வராங்க, சர்ஜரி பண்றோம், அன்னைக்கோ இல்ல மறுநாளோ நடக்க வைக்கிறோம், 3வது நாள் வீட்டுக்கு போயிட்டாங்க. சாஞ்சி நடந்துருப்பாங்க, காலே உங்களுக்கு வளைஞ்சிட்டு இருக்கும். நம்ம 1 hourல அவங்களோட லைஃபையா மாத்துறோம். வளையறதுக்கு முன்னாடி எப்படி நடந்தாங்களோ அதை விட சூப்பரா நடக்க வச்சுட்டு இருக்கோம். அதுதான் இந்த அட்வான்டேஜ் ஆஃப் த ரோபோட். எல்லா டாக்டர்ஸும் எல்லா ஒரு சர்ஜனுக்கும் தன் ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். நினைச்சதை சாதிக்கணும்னா நமக்கு தனியா ஒரு இடம் வேணும்னு நினைச்சேன். வணிகமணி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் பிரகாஷ் செல்வம், எம்எஸ் ஆர்த்தோ. ரோபோட்டிக் முறையில் மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் சிடிஎஸ் சிறப்பு மருத்துவமனையின் சேர்மன், தலைவர். அவர் எலும்பியல் தொடர்பாக, அதாவது நம்ம உடம்பே பார்த்தீங்கன்னா எலும்பு, நரம்பு, சதை 3களால் தான் பின்னப்பட்டிருக்கு. அதில் எலும்பியல் என்பது மிக முக்கியமான துறையாகும். அதாவது நிறைய விபத்துகள் ஆகட்டும், தவறி விழுவதாகட்டும், இப்படி பல வகையில் அடிபட்டு இருக்கும்போது அதற்கான நவீன முறையான சிகிச்சைகளை வழங்கி வருபவர் டாக்டர் பிரகாஷ் செல்வா அவர்கள். அவர் இந்த துறையின் வளர்ச்சி செயல்பாடுகள் பற்றி அவருடைய கேட்டறிய உள்ளோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்ப ஒரு சிடிஎஸ் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல தொடங்கி இருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணரா இருக்கீங்க. எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க? ஐ எம் டாக்டர் பிரகாஷ் செல்வம், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜன் மற்றும் ட்ராமா சர்ஜன். மற்ற ஸ்பைன், ஆர்த்ரோபிளாஸ்டி, ஆர்த்ரோஸ்கோப்பியும் செய்கிறோம் நம்ம ஹாஸ்பிட்டலில். ஐ எம் ரைட் நோ சேர்மன் அண்ட் டைரக்டர் ஆஃப் சிடிஎஸ் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அண்ணா நகர், சென்னையில். இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ஆர்த்தோபெடிக் ரிலேட்டட் ஒர்க் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்மால் இன்ஜுரிஸ் டு மேஜர் இன்ஜுரிஸ், பாலிட்ராமா அண்ட் மேஜர் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோஸ்கோபிக் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் மற்றும் ஸ்பைன் சர்ஜரிஸ், foot and ankle surgery. All kind of complex orthopedic works is happening in this hospital. So we started this around 3 years before, and we are right now we have a robot and we are doing almost everyday robotic joint replacement surgery in our hospital. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் வர்றதுக்கு முன்னாடி we were doing knee replacement in a conventional way. அதுலேயும் we are pioneer in it and நிறைய கேசஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ரோபோட் இப்போ வந்ததுனால we are adapted to the new technology because the world is moving with the technology and we have to adapt it as early as possible. அதனால ரோபோட் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே we got the robot and as of now we are doing a lot of robotic knee replacement தான் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ணுறோம் because of its accuracy and longevity of the implant and the more patients are more satisfied, pain is less and the recovery is very fast.
actually the patient is enjoying the life after the surgery. இப்போ இந்த சிடிஎஸ் ஹாஸ்பிட்டல் சிறப்பு ஹாஸ்பிட்டல் துவங்குவதற்கு முன்ன நீங்க வந்து ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில நிபுணர் கேள்விப்பட்டோம். அதுல எப்படி ஈடுபாடு வந்தது? அதுல என்னென்ன வகையான சிகிச்சை முறைகள் இருக்கு? இப்போ பாத்தீங்கன்னா நான் எம்எஸ் ஆர்த்தோ முடிச்சு 20 வருஷம் ஆகுது. அப்போ ஆர்த்தோபெடிக்ஸ் பண்ணும் போதே ஐ காட் நிறைய நீ ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம பாக்குறது பிளஸ் அசிஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் கடவுள் எனக்கு அமைச்சு கொடுத்தாரு. எம்எஸ் ஆர்த்தோ முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற 2 மேஜர் சென்டர்ஸ்ல எனக்கு ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஒன்னு வந்து சிஎம்சி வெள்ளூர் அண்ட் இன்னொன்னு வந்து கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டல்ல. அங்கவே நம்ம வந்து நிறைய கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சிஎம்சில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல ட்ரெயின் ஆனதுனால நம்ம சென்னை வரும்போது இங்க ஒரு மேஜர் பெரிய ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தோம் ஒரு 10 வருஷம். அதுக்கப்புறம் கிரீம்ஸ் ரோடு அப்போலோல கொஞ்ச நாள் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தோம். ஸோ நம்ம பண்ணும்போதே வந்து அதுல நீ ரீப்ளேஸ்மெண்ட் இந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பிளஸ் ட்ராமா சர்ஜரியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதை நோக்கியே நம்மளோட பயணம் பண்ண வேண்டியதா இருந்தது. அது பாத்தீங்கன்னா நான் இந்த 20 வருஷத்துல எவ்ரிடே சம் வளர்ச்சிகள் இந்த ஆர்த்தோபெடிக் ஃபீல்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம அது பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 15 கண்ட்ரி கிட்ட போயிருக்கேன் இந்த லேர்ன் பண்றதுக்காக. பிகாஸ் நம்ம ஊர்ல ஒரு டெக்னிக்கும் நம்ம ஒரு இடத்துக்கு போனாதான் நம்மளால அதை லேர்ன் பண்ணிட்டு வந்து நம்ம ஊர் மக்களுக்கு அதை பண்ண முடியும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ட்ராமா சர்ஜரிஸ்னா விபத்துக்களால் ஆகக்கூடிய சர்ஜரிஸ், எலும்பு முறிவு, அதுக்குண்டான சர்ஜரி வகைகள் பிளஸ் ட்ரீட்மெண்ட் பார்ட்டு. அதுக்கு நம்ம நிறைய கண்ட்ரிஸ் போனோம். சுவிட்சர்லாந்து போனேன், இட்டலி போனேன், அது மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு போனோம். ஸோ அங்கெல்லாம் போயிட்டு அங்க இருக்கிற சர்ஜன்ஸ் கூட பார்க்கறது, பேசுறது, பிளஸ் அங்கேயே இருந்து அப்சர்வேஷன்ஷிப் பண்றது, அவங்க எப்படி பண்றாங்க, அதை எப்படி நம்ம ஊருக்கு அடாப்ட் பண்ணலான்றது. ஃபர்ஸ்ட் ஒரு 10 years ஐ வாஸ் கோயிங் எவ்ரிவேர் அவுட் சைட். நம்ம எவ்வளவுதான் இங்க பண்ணாலும் நம்ம வெளியில போயிட்டு வரும்போது கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு வருவோம். அதை நம்ம மக்களுக்கு இப்போ அடாப்ட் பண்றோம், இங்க பண்றோம், சர்ஜரி மூலியமா பண்றோம். இந்த துறையில பாத்தீங்கன்னா இது வந்து எவ்ரிடே இட் இஸ் அ நியூ. நம்ம டெய்லி நான் சர்ஜரி பண்ணா கூட நாளைக்கு ஒரு பேஷண்ட் வந்தா அதுல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணோம். அதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம். இப்போ இந்த யூஎஸ்ல போயிட்டு நான் ரோபோட்ல 2014லயே நான் வந்து இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக ரோபோட்டிக் சர்ஜரிக்காக போனேன். அப்போ வந்து ரொம்ப பிகினிங்ன்றதுனால அதை நம்மளால நம்ம ஊர்ல கொண்டு வந்து பண்ண முடியுமான்ற ஒரு பெரிய டவுட் இருந்தது. பிளஸ் அது காஸ்ட், அந்த ரோபோட்டோட காஸ்ட், பிளஸ் நம்ம இங்க ஹாஸ்பிட்டல்ஸ் அதை வாங்கக்கூடிய நம்ம சொன்னா வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல முன் வரல. அதுக்கப்புறம் இடையில ஒரு 5-6 வருஷம் அதை விட்டுட்டோம். ஸோ நம்மளுக்கு இங்க ரோபோட் வர்றது ரொம்ப நாள் ஆகுன்ட்டு. அப்போ இந்தியாக்குள்ள 2018-19 வந்ததுங்க. அப்போ வந்து புனே அந்த மாதிரி ஊர்ல தான் இருந்தது. அப்புறம் சென்னைக்கு வரும்போது நம்ம வந்து இந்த பகுதியில த ஃபர்ஸ்ட் நம்ம தான் முதல் அந்த ரோபோட்டை வாங்கினோம். அண்ணா நகர் பகுதியில நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரோபோட்டிக் அந்த ரோபோட்டை வாங்கினோம். ரோபோட்டை வாங்கி அது மூலியமா இப்ப நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா அந்த டெக்னாலஜி இஸ் க்ரோயிங் ஃபாஸ்ட். நம்மளோட மக்களும் வந்து அந்த டெக்னாலஜி கேக்குறாங்க. பேஷண்ட்ஸ் வந்து ரோபோட்ல பண்ணுவீங்களா சார் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா அதுல கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்கு. அது ஆஸ் அ சர்ஜனா நமக்கும் தெரியும். அதனால அது நம்ம பண்ணாதான் பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டும் இருக்கு. அந்த மாதிரி ட்ராமா சர்ஜரிலையும் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு, ஸ்பைன் சர்ஜரில இருக்கு, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ல இருக்கு, அப்புறம் ஃபுட் அண்ட் ஆங்கிள் சர்ஜரின்னு சொல்றோம் அதுல இருக்கு, அண்ட் லிகமெண்ட் இன்ஜுரிஸ் அதுலயும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு. ஸோ அதுக்கு ஒன்னொன்னா நம்ம அடாப்ட் பண்ணி என் கூட ஒரு குரூப் ஆஃப் ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் இப்போ இருக்காங்க. நம்ம ஒரு இதுல அந்த டீமோட நம்ம we are giving the best for the patient so that நம்மள நம்பி வர பேஷண்ட்டுக்கு இன்னைக்கு வேர்ல்டுல என்ன ட்ரீட்மெண்ட் பெஸ்டா கிடைக்குமோ அது நம்ம ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கணும்ன்றது தான் என்னோட எய்ம்.
பெரும்பாலும் விபத்துக்கள் என்பது கை கால் முறிவு, இடுப்பு முறிவு, மரத்திலிருந்து விழுந்து இப்படி பல வகையான முறிவுகள் இருக்கு. அதுல அதே மாதிரி இந்த கால் ஜாயிண்ட் என்பது இடுப்பு விட்டு போகுது என்பதும் இப்ப இது மாதிரி பழைய முறை இந்த விபத்துக்கள் இந்த இதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து பழைய முறை என்ன இருந்தது, இப்போ புதிய முறை டெக்னாலஜி என்ன அது உருவாகி இருக்கு. இப்ப நீங்க கேட்ட போல இப்ப நம்மளும் படிக்கல, ஒரு கிராமத்துல இருக்கிறோம், நமக்கும் வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா நாமளும் நீங்க சொல்றதுதான் ட்ரீட்மெண்ட் நம்பிட்டு இருப்போம். இன்னைக்கு அப்படி இல்லை. தமிழ்நாடு ஆஸ் அ ஹோல், தமிழ்நாடு வந்து இட்ஸ் லைக் நம்மளோட மெடிக்கல் இதுல வந்து பயங்கர அட்வான்ஸ்மெண்ட்ல இருக்கும். எஸ்பெஷலி தமிழ்நாடு வந்து நம்ம மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது மோர் வி ஆர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு ஈக்குவலா நம்ம இப்போ வளர்ந்துட்டோம். சொன்ன இந்த ரோபோட் சொன்னேன், ரோபோட் வந்து இந்தியாக்குள்ள வந்து இப்போ ஒரு 5-6 வருஷம் தான் ஆகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியால யூஎஸ்க்கு அப்புறம் இந்தியால தான் அந்த ஹையஸ்ட் ரோபோட்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு வி ஆர் மெடிக்கல் ஃபீல்ட் வந்து பயங்கர ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. அதே போல நம்மளோட மக்களும் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி எஜுகேட்டட் ஆயிட்டாங்க இப்போ. அப்போ வந்து படிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தது. அப்ப கை கால் உடஞ்சதுன்னா ஒரு கட்டு போட்டுப்போம், கட்டு போட்டு கொஞ்சம் மாறி கூடி இருந்தா கூட அதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். பரவாயில்ல, எனக்கு கை உடஞ்சிச்சு, கால் உடஞ்சிச்சு, கொஞ்சம் வளைஞ்சிட்டு இருக்கு, நம்ம கொஞ்சம் நொண்டிட்டே நடப்போம், இல்ல கொஞ்சம் செயல் முறை கொஞ்சம் மாற்றம் இருந்தா கூட அக்செப்ட் பண்ணிப்போம். இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம இந்த ஆர்த்தோபெடிக்ஸே என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிபடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி கொண்டு வரதான் இந்த சர்ஜரி பண்றது எல்லாமே. எலும்ப வந்து எப்படி வச்சாலும் ஒட்டிக்கும். நம்ம கட்டு போட்டோம்னா அதை வந்து அசைக்காம அப்படியே வச்சு கட்டி விட்டீங்கன்னா அது ஒரு 2 மாசத்துல பழையபடி ஆயிடும். பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கையை திருப்ப முடியாது. அப்புறம் வந்து அந்த மசில் எல்லாம் சூம்பி போயிடும், விரல் எல்லாம் சூம்பி போயிடும். இதெல்லாம் அந்த கட்டு கட்டுறதுனால இந்த படிப்பே வந்து எப்படின்னா பேஷண்ட் அடிபடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படி திரும்ப அவங்கள நார்மல் நிலைக்கு கொண்டு வரதான். அதுக்கு உண்டான சிகிச்சை தான் இப்ப நம்ம பண்றோம். நீங்க கேட்ட மாதிரி எல்லா பிராக்சருக்கும் நம்ம போய் ஆப்ரேட் பண்ண போறது இல்ல. எதுக்கு தேவையோ அதை தான் பண்றோம். சில இது வந்து சிம்பிள் மாவு கட்டுலயே சரியா போயிடும். சில இதுக்கு கண்டிப்பா நம்ம ஆப்ரேட் பண்ணி பிளேட்டோ இல்ல ராடோ வைக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் ஃபுல்லா என்ன அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை தான் நம்ம செய்யறோம். ஸோ மக்களுக்கு வந்து என்ன ஆப்ரேஷன் பண்ணா கை இதாகும்னு சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. பட் அதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருந்தது. இப்போ பேஷண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியுது, போவோம் நம்ம அவங்களே ட்ரீட்மெண்ட் சொல்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். நம்மளோட வேலை என்னன்னா இன்னைக்கு உலகத்துல என்ன பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குதோ அதை நம்ம இங்க பண்றோம். ஸோ தட் பேஷண்ட் should come back to normal. அவங்கள திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு போறதுதான் ஆஸ் அ மருத்துவரா, ஆஸ் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனா என்னோட கடமையா நான் நினைக்கிறேன். இப்ப கை கால் முறிவு ஏற்படும் போது அது வந்து பிளேட் வச்சு ஜாயின் பண்ணி கட்டு போடுறீங்க காலிலையோ முட்டுலையோ. இப்ப அது வந்து நம்ம எலும்புகளோடும் அந்த ஸ்டீல் வந்து எந்த வகையில ஒட்டுது? இன்னொன்னு ஆப்ரேஷன் பண்ண கொஞ்ச நாள்ல வந்து அந்த பிரச்சனைகள் வருது, வலிக்குதுன்றாங்களா, அது எதால ஏற்படுது? இப்ப நம்ம பேஷண்ட்க்கு ஒருத்தருக்கு கால் உடஞ்சிட்டு ஒரு பைக்கே எல்லாம் போறாரு, கீழே விழுறாங்க, அந்த டிபியா ஃபிபுலான்றோம், இல்ல தை போன், அந்த தை போன் உடஞ்சிச்சுன்னா முன்னாடிலாம் வந்து கம்பி போட்டு தொங்க விட்டுருவாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அதுவே கூடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், பிளேட்டு போட்டுட்டு இருந்தோம். பிளேட்டு போட்டா அதுல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. ஸோ அதுல அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு ராடு வந்தது. வந்து ராடுல என்ன பண்றோம்னா சின்ன ஓட்ட வழியா மினிமலி இன்வேசிவ் சர்ஜரின்னு சொல்றோம். அந்த சின்ன தொலைவு மூலமா அந்த ராடை உள்ள போட்டு அந்த எக்ஸ்ரே மிஷின்லயே நம்ம வந்து பக்காவா ரிடக்ஷன் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணி பேஷண்ட்க்கு உடஞ்ச இடமே தெரியாத மாதிரி பண்ணி பேஷண்ட்டை பழையபடியே ஆக்குறோம். சோ அந்த காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்றது வந்து வெரி ரேர். அது காம்ப்ளிகேஷனே இல்லாம இருக்காதுன்னு நான் சொல்லல. பட் ஒரு எவ்வளவு மினிமல் காம்ப்ளிகேஷன் பண்றோமோ அதுதான் நம்மளோட சக்சஸ். சோ அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் சர்ஜனா பண்றதுக்கு உண்டான முயற்சிகளே வந்து காம்ப்ளிகேஷன் இல்லாம ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேட் பண்ணி சரி செய்யறது தான். ஸோ இந்த மினிமலி இன்வேசிவ் சர்ஜரின்றது தான் இப்போ மோஸ்ட் அட்வான்ஸ்டா இருக்கு. பிளஸ் பேஷண்ட்டுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம இந்த பிளேட் ராடை பத்திலாம் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைட்டானியம்னு ஒரு மெட்டீரியல் இருக்கு. பிளஸ் ஒரு சில இதுக்கு வந்து நம்ம எது தேவையோ அதை தான் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. எலும்பு முறிவுக்கு ஒரு வகையான மெட்டீரியல் இருக்கு, அண்ட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு வகையான மெட்டீரியல்ஸ் இருக்கு, இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்க்கு இந்த மாதிரி பல வகையான மெட்டீரியல்ஸ் இஸ் அவைலபிள். ஸோ மக்களுக்கு வந்து இந்த பிளேட் போட்டா என் உடம்புக்கு ஒத்துக்காதோ, இந்த ராடு போட்டா இதை ஒத்துக்காதோன்றது அச்சம் வேண்டாம். ஏன்னா
ஒரு நல்ல டாக்டர் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கண்டிப்பா அவங்க இன்னைக்கு என்ன பெஸ்ட் இருக்கோ அதை செஞ்சிருவாங்க. ஸோ அதுக்குண்டான எல்லா வழிமுறைகளும் இன்னைக்கு எல்லா ஹாஸ்பிட்டலையும் முக்காவாசி ஆஸ்பத்திரியில இருக்கு. ஸோ அதனால பயம் வேண்டாம். ஏன்னா அடிபட்டாலே பெரும்பாலும் ரொம்ப சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து இந்த அடிபட்டா அந்த ரத்தம் காயம் அது ஆறாது பிரச்சனை வரும்னாங்களே, அதற்கான ட்ரீட்மெண்ட் ஏதாவது பிரத்யோகமா இருக்கா? ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்ல இப்போ ஒரு 50 பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 30 பேர் வந்து டயபெட்டிக் பேஷண்டா தான் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு டயபெட்டிஸ் இஸ் ஒன் ஆஃப் த காமனஸ்ட் ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா ஒரு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணா கூட ஒரு 50 to 70% ஆஃப் த பீப்புள் அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கு. நம்ம சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களோட சுகர் லெவல், கார்டியாலஜிஸ்ட், அப்புறம் அந்த டயபெட்டாலஜிஸ்ட், ஜெனரல் பிசிஷியன், அனஸ்தட்டிஸ்ட் இவங்க எல்லாம் பார்த்து ஃபிட்னஸ் வாங்கிட்டு தான் நம்ம சர்ஜரி பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. சுகர் லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த சுகர் லெவலை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சர்ஜரி பண்ண முடியும். ஸோ அதனால சுகர் வந்து இன்னைக்கு ஒன் ஆஃப் த காமனஸ்ட் இஷ்யூன்றதுனால சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம மாத்திரை கொடுக்குறவங்க மாத்திரை போடுறாங்க, சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து இன்சுலின் கொடுக்குறாங்க. இட்ஸ் ஆல் வேரிஸ் ஃப்ரம் பேஷண்ட் டு பேஷண்ட். அதனால அந்த சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம ப்ரிகாஷன்ஸ் ஆஸ் அ டாக்டரா எடுக்க வேண்டியதும் இருக்கு. பேஷண்ட்டும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்குண்டான மருந்து மாத்திரைகளை கண்டினியூ பண்ணணும். மருத்துவம் என்பது ரொம்ப எளிதாயிடுச்சு. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு எக்யூப்மெண்ட் தான் மருந்து வந்து ஆளுது. இன்னைக்கு அதுக்கான கருவிகள் தான் பெருசா பேசப்படுது. இப்போ மூட்டு மாற்று அறுவை என்பது வந்து எப்பயுமே வந்து இதயம் கூட இப்போ ரொம்ப எளிதாயிடுச்சு, போய் டக்குன்னு இதயம் ஆப்ரேட் பண்ணிடுறாங்க. ஆனா மூட்டு மாற்று என்பது வந்து இன்னமும் மக்களுக்கு ஒரு பயம் இருக்குது. காலு அது சரியா பண்ணலாம் வந்து அந்த ஜாயிண்ட் ஆகலைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அது ஒரு செலக்டான மருத்துவமனைக்கு போங்க, சில அதுக்கான டாக்டர் கிட்ட போங்கன்றா இன்னைக்கு சொல்றாங்க. இல்லைன்னா பண்ணாம அதுக்கு ஏதோ ஆயில்மெண்ட் தடவி சரி பண்ணீங்கன்றாங்க. அது உண்மையிலேயே இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்பது ரொம்ப சிரமமான விஷயமா, கிரிட்டிக்கலான இதா, அதை எப்படி நீங்க மேற்கொண்டு வரீங்க? நீங்க கேட்ட கேள்வியில நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஏன்னா இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் பண்ணக்கூடிய சர்ஜரி கிடையாது. ஏன்னா அந்த ஒன்ஸ் காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சுன்னா தென் இட்ஸ் இஸ் அ ப்ராப்ளம். அதனாலதான் மக்களுக்கும் ஒரு பயம் இருக்கு. நம்ம ஆஸ் அ டாக்டரா, நம்ம ஆஸ் அ சர்ஜனா, ஆர்த்தோபெடிக் சர்ஜனா ஏன் எல்லாருக்கும் அந்த பயம்னா, நம்ம ஆஸ் அ சர்ஜனா நம்மளே எதுக்காக பயம்னா இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது, நம்ம பண்ணக்கூடிய சர்ஜரியில எந்த காம்ப்ளிகேஷனும் வந்துடக்கூடாது, பேஷண்ட வந்து நல்லா நடக்க வைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த சர்ஜரியை பண்றோம். ஸோ அதனாலதான் நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் அ சர்ஜனா வி ஹாவ் அ டீம். அந்த டீம்ல கார்டியாலஜிஸ்ட்ல இருந்து யூராலஜி, நெஃப்ராலஜி, பிளஸ் வந்து டயபெட்டாலஜி, பிளஸ் வந்து பிசிஷியன், பிளஸ் வந்து அனஸ்தட்டிஸ்ட், இந்த டீம் எல்லாம் சேர்ந்து இந்த பேஷண்ட ஒரு பேஷண்ட் சர்ஜரிக்கு முன்னாடி பார்த்து அதுக்கப்புறம் நம்ம சர்ஜனா அந்த பேஷண்ட்ல என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அதை அவாய்ட் பண்றதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து செட்டப், நம்மளோட ஹாஸ்பிட்டல் செட்டப், பிளஸ் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரு, இது எல்லாமே ஒரு ஒரு மொத்தமும் நல்லா இருந்தாதான் அது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறப்ப உடனே வர்றது இல்லை. நமக்கு ரொம்ப மோசமான பிறகு கால் ஃபுல்லா வளைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த அடாப்டபிலிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இப்போ ஆஃப் லேட்டா ஒரு 2-3 இயர்ஸா பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் அவங்களே வராங்க, என்னால நடக்க முடியல, என் கால் வளைஞ்சிருச்சு, நீங்க ஆப்ரேஷன் பண்ணுங்க, நீங்க இப்போ ஆப்ரேட் பண்ண பேஷண்ட் சொல்லிதான் நான் வந்திருக்கேன், அந்த அளவுக்கு பேஷண்ட்ஸ் அவங்களே வராங்க. ஸோ அவங்களோட பயத்திலே நியாயம் இருக்கு. ஏன்னா நல்லா கொஞ்சம் தாங்கி நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம நடக்க முடியாம போயிடக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்கு. ஆனா இப்போ நம்ம இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ல ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்து உள்ள போயிட்டு வெளியில வர அந்த பேஷண்டோட ஸ்டெரிலிட்டியை மெயின்டைன் பண்றோம். ஆப்ரேஷன் தியேட்டர் ஸ்டெரிலிட்டி பிளஸ் எக்யூப்மெண்ட்ஸ், பிளஸ் வந்து ஹேண்ட்லிங் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் எல்லாமே மாறி இருக்கு. இட்ஸ் நான் தான் சொன்னேனுங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வளர்ந்த நாடுல நடக்கக்கூடிய சர்ஜரி எப்படி இருந்ததோ அதை விட நம்ம இப்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் எவ்ரி ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டாக்டர் வந்து யூஎஸ்லயோ இல்ல யூகேலயோ அங்க இருக்கிறவங்க இங்க வந்து பாத்துட்டு போறாங்க எப்படி பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வி ஆர் அட்வான்ஸ் டு த யா. இப்ப அதனால அந்த பயம் வேண்டாம். பெரும்பாலும் இந்த மூட்டு வீக்கம், மூட்டு பகுதி விலகிறது, இது எதனால ஏற்படுது? அது வருவதற்கு முன்னே தடுப்பதற்கு ஏதாவது வழிமுறை இருக்கா டாக்டர்? நீங்க இப்ப கேட்ட கேள்வி ரொம்ப ஒரு
ஜென்ரலான கேள்வி. இந்த சின்ன வயசுல மூட்டு வீக்கம் வருது, மிடில் ஏஜ்ல வருது, பிளஸ் வயசான பிறகு வருது, இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கு. ஒரு பெரும்பாலும் கொஞ்சம் சின்ன வயசுல வர்றது இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுதான் இந்த மூட்டுவாதம்னு சொல்றோம். இந்த ரொமட்டாய்டு ப்ராப்ளம் இருக்கும்போது மக்கள் வந்து பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப யங் ஏஜ்லயே அஃபெக்ட் ஆயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாளுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்ட் ஃபுல்லாவே தேஞ்சு போயிடும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சின்ன வயசுல கூட நம்ம ஆப்ரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அந்த மாதிரி இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 12 பேருக்கு இப்போதைக்கு இருக்காங்க. நான் ஆப்ரேட் பண்ண பேஷண்ட் 4 ஜாயிண்ட்டையும் மாத்திருக்கேன். 2 முட்டோ பிளஸ் 2 இடுப்பையும் மாத்திருக்கேன். இடுப்பு 2 இடுப்பையும் மாத்திருக்கோம், 2 முட்டையும் மாத்திருக்கேன். 12 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வெரி ஆக்டிவ் பேஷண்ட்ஸ். பட் அவங்களுக்கு அந்த மூட்டுவாதம் வந்ததுனால அவங்களால நடக்க முடியாம, அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டியே பண்ண முடியாம ரொம்ப சிரமப்பட்டவங்களுக்கு வந்து இப்ப நம்ம அந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அவங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல 3 பேர் டீச்சர்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த மூட்டுவாதம்ன்றது வந்து சின்ன வயசுல அஃபெக்ட் ஆகும். சிலருக்கு வந்து ஒரு மிடில் ஏஜ்ல அஃபெக்ட் ஆகும். அப்புறம் இந்த ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுவும் வந்து இந்த ஜாயின்ஸ் அஃபெக்ட் பண்ணும். இந்த ஹிப் ஜாயின்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும். அவங்களுக்கும் நம்ம ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அவங்கள மறுபடியும் நாளைக்கு கூட அந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறேன். அந்த மாதிரி வாரத்துல ஒரு 4-5 பேருக்காவது அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது டெய்லி பண்ணக்கூடிய சர்ஜரி இப்போ. ஸோ வயசான பிறகு தேய்மானத்தினால வரக்கூடிய ஜாயிண்ட் தேய்மானம் சொல்றோம். நிறைய பேர் நம்ம ஊர் சைட்ல பாப்பீங்க, நடக்கிறப்ப பாப்பீங்க, சாஞ்சி நடந்துட்டு இருப்பாங்க. காலே உங்களுக்கு வளைஞ்சிட்டு இருக்கும். அவங்க வந்து ஒரு 10 வருஷமா அப்படி நடந்துட்டு இருப்பாங்க. நம்ம 1 ஹவர்ல அவங்களோட லைஃபையா மாத்துறோம். சர்ஜரி பண்ணி வளைஞ்ச கால நேரம் பண்ணி அவங்க ஒரு வளையறதுக்கு முன்னாடி எப்படி நடந்தாங்களோ அதை விட சூப்பரா நடக்க வச்சுட்டு இருக்கோம். அதுதான் இந்த அட்வான்டேஜ் ஆஃப் த ரோபோட். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஆர்த்தோபெடிக்ஸ்ல அதே மாதிரி வயசானவங்களுக்கு பாத்தீங்கன்னா இடுப்பெலும்பு உடஞ்சி போய் வருவாங்க. அவங்க அவ்வளவுதான் நமக்கு வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க. அவங்கள மறுநாள் ஃபிட்னஸ் இருந்தாங்கன்னா மறுநாள் சர்ஜரி பண்ணி அதுக்கு அடுத்த நாள் ஃபுல் வெயிட் போட்டு நடக்க வைக்கணும். அதெல்லாம் ஸோ அந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் தி இம்ப்ளான்ட் உள்ள போடுற மெட்டீரியல் பிளஸ் சர்ஜனோட ஸ்கில்லு பிளஸ் நம்ம ஹாஸ்பிட்டலோட ஸ்டாஃப் அந்த என்விரான்மெண்ட் இதெல்லாம் இருக்கும்போது ஆர்த்தோபெடிக்ஸ்ல இன்னைக்கு மேஜர் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப எலும்பு தேய்மானம்ன்றாங்களே, ஏதாவது டாக்டர் கிட்ட போனோம்னா கொஞ்சம் நடக்க முடியல, கை கால் எலும்பு தேய்மானம் இருக்கு, அதுக்கான மருந்து எடுத்துங்க, மாத்திரை எடுத்துங்கன்னு சொல்றாங்களா. அந்த எலும்பு தேய்மானம் எதால ஏற்படுது டாக்டர்? எலும்பு தேய்மானம்ன்றது வந்து எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆமா, நம்ம எப்படி வயசானா நம்ம வந்து ஏஜிங் நம்ம மூஞ்சில தெரியுதோ, ஸ்கின்ல எப்படி சுருக்கம் விழுதோ, அந்த மாதிரி அந்த ஜாயிண்ட்டும் வந்து எலும்புல அந்த கார்டிலேஜ்னு சொல்லுவோம், அதுலயும் கொஞ்சம் தேய்மானம் நடக்கும். அது வந்து அது மாதிரி நடக்காத இருக்கிறதுக்கு உண்டானதான் இப்போ இந்த ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கார்டிலேஜ் தேயாம இருக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம வந்து எல்லா வகையான ரிசர்ச்சஸ் இஸ் ஹேப்பனிங். அந்த கார்டிலேஜ் போய் அந்த எலும்பு ஃபுல்லா தேஞ்சு போய் அந்த தேஞ்சு போனதுனால அவங்களுக்கு வலி வந்து வீக்கம் வந்து நடக்க முடியாம போறவங்களுக்கு தான் நம்ம ஆப்ரேஷனே பண்றோம். ஸோ மைல்டு தேய்மானம், கொஞ்சம் தேய்மானம் இருக்கவங்களுக்கு நம்ம மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்றோம், பிசியோதெரப்பி கொடுக்குறோம், எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்க சொல்றோம். போன் வீக்கா இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த கால்சியம் டேப்லெட் பிளஸ் மற்ற இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ, அது மாதிரி கொடுத்து அவங்க போனை இம்ப்ரூவ் பண்றோம், ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்றோம். இந்த மாதிரி பல வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கு. இந்த மூட்டு தேய்மானம் வந்து இன்னைக்கு வந்து உலகம் ஃபுல்லா இருக்கிற ப்ராப்ளம். ஸோ அதனால சிலருக்கு யாருக்கு ரொம்ப முடியலையோ அவங்களுக்கு தான் நம்ம சர்ஜரி பண்றோம். இப்ப இது சிலர் நடக்கும் போதும் சரி, சிலர் படிக்கட்டுல ஏறும் போதும் சரி, மூட்டு வந்து வலிக்குது, ரொம்ப முடியாம உட்காந்துக்கிறாங்க, வலிக்குறாங்க. அது எதால ஏற்படுது டாக்டர்? அதான் நான் சொன்ன மாதிரி அந்த கார்டிலேஜ் போயிடும். கார்டிலேஜ் போன உடனே அந்த ரா சர்ஃபேஸ், அதாவது நம்மளோட போன் வந்து இப்படி வழுவழுன்னு இருக்கும் கார்டிலேஜ்ன்றது. அது கொஞ்சம் நாளடைவுல என்ன ஆகும், கொஞ்சம் இந்த மாதிரி தேஞ்சு போய் இந்த சப்கான்ட்ரல் போன் எக்ஸ்போஸ் ஆயிரும், கார்டிலேஜே போயிடும். போகும்போதுதான் நமக்கு வலி வரும். அப்புறம் அந்த 2 எலும்புக்கு நடுவுல குஷன் சொல்றோம், மெனிஸ்கஸ் சொல்லுவோம், அதுவும் தேஞ்சிரும். சோ அப்ப எலும்பு தேயும் போது என்ன செய்யும், வலி இருக்கும். அதுதான் நம்ம தேய்மானம் சொல்றோம். அதுல வந்து மைல்டு, மாடரேட், சிவியர். இப்ப யாருக்கு ரொம்ப முடியலையோ அவங்களுக்கு தான் நம்ம அறுவை சிகிச்சையே சொல்றோம். கொஞ்சமா தேஞ்சிருக்கு, மைல்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு மருந்து மாத்திரை. சோ மைல்டா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சிம்பிள் மெடிகேஷன், அதுலயே அவங்க சரியாயிடுவாங்க.
இப்போ சாதாரண மூட்டு அறுவை சிகிச்சைக்கும் ரோபோட்டிக் பயன்படுத்தி பண்றதுக்கும் என்ன மேஜர் வித்தியாசம் டாக்டர்? குறிப்பா இந்த ரோபோட்டிக் சிஸ்டம் வந்து எந்த நாட்டுல இருந்து எப்படி வந்தது, எந்த வருஷத்துக்கு முன்ன வந்தது, அதை வந்து இந்திய நாடுகள் நம் நாடுகள் வந்து எப்படி அப்டேட் பண்ணாங்க, அதை எப்படி செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க? இப்ப இந்த ரோபோட் என்ன அட்வான்டேஜ்னா இட் இஸ் மோர் அக்யூரேட், அவ்வளவுதான். அக்யூரேட். இப்ப நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது நம்மளால ஆங்கிள்ஸ் கால்குலேட் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு ஒரு 1 டிகிரி 2 டிகிரிஸ் ஒரு ஒரு டில்ட் நம்ம வந்து அதனால நம்ம கண் பார்வையிலையும் நம்மளால வந்து மைக்ரோ அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளால பண்ண முடியாது. ஸோ இந்த ரோபோட் மூலியமா என்ன பண்றோம்னா, நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த கால் இது எத்தனை டிகிரி வளைஞ்சிருக்கு, நம்ம எத்தனை டிகிரி கரெக்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் எவ்வளவு டைட்டா இருக்கு, இன்னும் எதை பண்ணா அந்த வந்து அந்த டைட்னஸ் நம்ம குறைக்க முடியும்ன்ற நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த ரோபோட்ல நமக்கு தெரியும். ஸோ இத்தனை டிகிரி டைட்டா இருக்கு, இத்தனை டிகிரி இந்த இடம் வளையுது அப்படின்னு சொன்னோம், அதுல தெரியும். அதை நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்றோம். ஸோ ரோபோட் இஸ் நாட் டூயிங் எனி சர்ஜரி. நம்ம ரோபோட்ல நம்ம தான் ரோபோட்ல ஆப்ரேட் பண்றோம். அந்த ரோபோட்ல பண்ணும்போது என்னன்னா அந்த கட்டு மட்டும் நம்ம எடுக்கிறோம், அந்த போன் கட்டுன்னு சொல்றோம். அந்த போன் கட்டை ப்ரிசைஸா எடுக்கிறதுக்கு அந்த ரோபோட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அப்போ வந்து நம்மளால வந்து ஒரு 1 டிகிரி டில்ட் பண்ண முடியாது நம்மளோட கட்டை. சோ அப்புறம் 1 டிகிரி இப்படி அப்படிலாம் நம்மளால டில்ட் பண்ற முடியாது இல்லையா? சோ அந்த 1 டிகிரி கூட இப்போ 0.5 டிகிரியை நம்மளால டில்ட் பண்ண முடியுது. இட்ஸ் சோ அக்யூரேட், இட்ஸ் சோ அக்யூரேட். சோ அந்த ஒரு இம்ப்ளான்ட் பொசிஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பேஷண்ட் வாக் பண்ணும்போது அவங்களுக்கு சர்ஜரி முடிச்சுட்டு அவங்க நடக்கும்போது அவங்களுக்கே தெரியாது அந்த கால் வளைஞ்சிருந்ததா, நம்ம இவ்வளவு தூரம் நமக்கு பாதிப்பு இருந்தது மறந்துடுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு பாதி பேஷண்ட் வந்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதே அவங்க தெரியாது, மறந்துடுவாங்க. ஒரு 1 year 2 yearsல இந்த டோட்டலி ஃபர்கெட். ஸோ அந்த ரோபோட்ல பண்ணும்போது என்னன்னா நமக்கு வந்து டைம் கொஞ்சம் சேவ் ஆகுது, பிளஸ் வந்து பெயினும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்புறம் நம்ம சர்ஜரி வந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். அப்ப நம்ம சர்ஜனா தோணும் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணும். அது இப்போ நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போதே நமக்கு தெரியறதுனால அது வந்து இட்ஸ் மோர் அட்வான்டேஜ். இட்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் பெனிஃபிட் ஃபார் த சர்ஜன் அண்ட் மோர் பெனிஃபிட் ஃபார் த பேஷண்ட். அதாவது காலையில ஆப்ரேஷன் பண்ணிட்டு இப்போ இந்த ஈவினிங் நடக்க வச்சிடறோம் பேஷண்ட்டை, நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பேஷண்ட்டை. அப்படியா? ரொம்ப ஆமா, காலையில பேஷண்ட் ஆப்ரேட் பண்ணிட்டு ஈவினிங் நடக்கிறாங்க, மறுநாள் நல்லா நடக்க வைக்கிறோம், ஒரு 3ஆவது நாள் வீட்டுக்கே அனுப்பிடுறோம். பேஷண்ட் ஒரு 10 நாள் கழிச்சு வந்து தையல் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து முன்னாடி எல்லாம் ஒரு சர்ஜரி நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு ஒரு வாரம் பேஷண்ட படுக்க வச்சுட்டு இருந்தோம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஒண்ணுமே இல்லை, பேஷண்ட் காலையில வராங்க, சர்ஜரி பண்றோம், மறுநாள் அன்னைக்கோ இல்ல மறுநாளோ நடக்க வைக்கிறோம். ரொம்ப வயசானவங்களை நம்ம ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், ஒரு நாள் தள்ளி கூட நடக்க வைக்கிறோம். ஸோ அவங்களுக்கு 3ஆவது நாள் வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப இந்த ரோபோட்டிக் சிஸ்டம் எந்த நாட்டுல இருந்து வந்தது டாக்டர்? இது ரோபோட் வந்து நம்ம ஒரு நாட்டுல இருந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நம்ம பாதி இந்தியன்ஸ் தான் அந்த ரோபோட்ல டிசைனர்ஸ் ஆஃப் த ரோபோட். ஏன்னா அதுல நம்ம பண்ண நம்ம ஊருக்காரே ஒருத்தர் இருக்காரு. ஸோ இது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி ஒரு 10 வருஷமா இதுக்கு உண்டான ரிசர்ச் வாஸ் ஹேப்பனிங் இன் யூஎஸ்ல. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து அந்த பிரெயின் பிஹைண்ட் திஸ் ரோபோட்ல நிறைய பேர் இன்வால்வ்டா இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனி ஒரு 4-5 கம்பெனி இப்ப ரோபோட் இருக்கு, வித்தியாச கம்பெனி நேம்ஸ்ல இருக்கு. அந்த ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு சயின்டிபிக் டீம் இஸ் தேர். ஸோ நான் யூஸ் பண்றது வந்து டெப்யூ வெல்லிஸ் ரோபோட்னு சொல்லிட்டு இட்ஸ் அ மோர் அட்வான்ஸ்ட் ரோபோட். ஸோ அதுல அட்வான்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கால் எப்படி மூவ் ஆனாலும் அதுவும் சேர்ந்தே மூவ் ஆகும். ஸோ அந்த டெக்னாலஜி தான் அந்த அளவுக்கு இட்ஸ் மோர் அட்வான்ஸ் டெக்னாலஜி. பட் நம்ம இன்னைக்கு அதை யூஸ் பண்ணி பண்றது நமக்கு ஒரு சந்தோஷம், அது பேஷண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த புதிய தொழில்நுட்பங்களை இப்ப ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு எல்லா துறையுமே வந்து டெக்னாலஜி மாறிக்கிட்டே வருது. நீங்க மூட்டு மாற்று ரோபோட்டிக் அந்த சிஸ்டம் தான் வந்துக்கு. இந்த புதிய தொழில்நுட்பங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க, இதுக்கான புதிய தொழில்நுட்பங்களை எப்படி வாங்குறீங்க? நம்ம அதுக்குதான் பாத்தீங்கன்னா அப்பப்போ மீட்டிங்ஸ் நடக்கும், கான்ஃபரன்சஸ் இருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபர்ஸ்ட், இப்ப நம்ம எவ்ரி இயர் நான் ஒரு கண்ட்ரிக்கு எப்பெல்லாம் ஒரு பெரிய மீட்டிங்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் போறோம். ஸோ அங்க போய் அங்க நடக்கிறத பாக்குறோம். வேர்ல்டு வைட் கான்ஃபரன்சஸ் ஹேப்பனிங். அங்க வந்து உடனே ஒரு டெக்னாலஜி வந்ததுன்னா நம்ம ஜம்ப் பண்ணி அந்த ஒரு டெக்னாலஜிக்குள்ள போறது இல்லை. ஏன்னா அது ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு அதுல ப்ராப்ளம்ஸ் என்ன வருது, நம்ம உண்மையிலே அது நம்ம ஊருக்கு நம்ம பேஷண்ட்டுக்கு அடாப்ட் பண்ண முடியுமான்றதை பார்த்துதான்
நம்ம செய்யறோம். இப்ப இந்த ஆத்ரோஸ்கோப் சொல்றோம் ஸ்போர்ட்ஸ்ல. ஆத்ரோஸ்கோப்னா ஒரு சின்ன ஹோல் வழியா கேமரா போட்டு ஹோல் இதை இப்ப லேப்ரோஸ்கோபி மாதிரி ஆத்ரோஸ்கோபி ஆர்த்தோபெடிக்ஸ்ல அதுல பாத்தீங்கன்னா இந்த லிகமெண்ட்ஸ் ரிப்பேர் அது கொஞ்ச நாள்ல அது பயங்கர அட்வான்ஸ்மெண்ட்ல இருந்து எல்லாமே ஆர்த்தோஸ்கோப்னு பேசுறோம். இப்ப இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்க்கு ரோபோட்டிக்ஸ் தேவை. ஸோ அதனால இப்ப ரோபோட்டிக் சர்ஜரி இன்னும் ஒரு 5 years கழிச்சு பாத்தீங்கன்னா வேற இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் வரும். ஸோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப். ஸோ அதனால இந்த டெக்னாலஜி புதுசு புதுசா வர வர சர்ஜனா நம்ம அடாப்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து பேஷண்ட்டுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். நம்மளும் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ரோபோட் வந்து ஒரு கம்பெனி ஒரு ரேட்டு சொல்றாங்க இருக்கு. ஆமா, இப்ப நான் வச்சிருக்க ரோபோட் கொஞ்சம் காஸ்ட்லி. ஏன்னா எல்லாம் யூஎஸோட தான், அமெரிக்கனோட பிராண்ட் தான் இது எல்லாமே. நம்ம இந்தியன் பிராண்ட் இன்னும் வரல. சீமென்ஸ் மாதிரி கம்பெனி பண்றாங்களா? இல்ல இது வெல்லிஸ், டெப்யூ, ஜான்சன் அண்ட் ஜான்சன், ஸ்ட்ரைக்கர், அப்புறம் வந்து ஸ்மித் அண்ட் நெஃப்யூ, அதுக்கப்புறம் நம்ம மெரில், இவங்க கிட்ட எல்லாம் இருக்கு. ஒரு சர்ஜனுக்கும் ஒரு ரோபோட் பிடிக்கும். அது யாருக்கு என்ன அஃபோர்டபிலிட்டி இருக்கோ அந்த மாதிரி வாங்கி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டு வைட் பண்றாங்க. நம்ம இந்தியன்ஸ் தமிழ்நாட்டுல இன்ஃபேக்ட் நிறைய ரோபோட்ஸ் இருக்கு, நிறைய ரோபோட்டிக் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எலும்பியல் துறையில இந்த கை கால் முறிவு, ரோபாட்டிக்ஸ், இந்த இதுல வந்து நிறைய சென்னையிலேயும் சில சிறப்பான மருத்துவமனைகள் நிறைய இருந்துட்டு இருக்கு, பெரிய பிராண்டோட. இப்ப இதுல வந்து உங்க சிடிஎஸ் ஹாஸ்பிட்டல் எந்த வகையில சிறப்பானது? இப்போ ஒரு பேஷண்ட் வந்து வரணும்னு நினைக்கிறாரு, அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் உங்களாண்ட வரணும்னா? உங்க ஹாஸ்பிட்டலுடைய தனித்தன்மை, உங்களுடைய தனித்தன்மை. இப்போ நம்ம ஒரு பிராண்ட்ன்றத விட நாம பாத்தீங்கன்னா யார் பண்றான்றதுதான் முக்கியம். சோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட், ஏன்னா நிறைய இப்ப எல்லா ஹாஸ்பிட்டலும் நல்லா தான் இருக்கு. சோ உள்ள யார் பண்றான்றதான விஷயமே. எக்யூப்மெண்ட்லாம் சேம் தான். சோ எவ்ரிவேர் எவ்ரிதிங் இஸ், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. பிளஸ் அந்த பண்ணக்கூடிய சர்ஜன் பொறுத்து தான் இருக்கு. சோ எல்லாருக்கும் ஒரு பேஷண்ட்ஸ், நான் ஆல்ரெடி 10,000 சர்ஜரி கிட்ட பண்ணியிருக்கேன். 10,000 ஒரு 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். சோ எனக்கு பேஷண்ட் கூட்டு வராங்க. நான் ஒரு பிராண்டும் கிடையாது, எனக்கு பேஷண்ட் தான் எனக்கு பேஷண்ட் கூட்டு வராங்க. நான் ஆப்ரேட் பண்ண பேஷண்ட் அவங்க ஏரியால யாரு அடிபட்டாலும் சரி, எதை ப்ராப்ளம்னாலும் அவங்க நேரம் அவங்களே கூட்டு வந்து, அப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நல்லா பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த நேம் அச்சீவ் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து
என்னோட தனித்தன்மை என்னன்னா நான் எல்லா பேஷண்ட் நான் தான் பண்ணுவேன். ஓ, ஆட்கள் இல்லாம ஆபரேஷன். ஆமா, என்கிட்ட இருக்கிற டீம் இருக்கு. சோ எல்லா பேஷண்ட் நானே நேரா போய் பார்ப்பேன். ஸோ இது அதனால முக்காவாசி சர்ஜரிஸ் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ்ல என்ன பண்ணி நீங்க நடக்குமோ அது இங்க நடக்கும். ஸோ தட் இஸ் ஃபார் ஷுர். அதனால அதுதான் நம்மளோட தனித்தன்மை. ஏன்னா இப்போ இன்னைக்கு ஆர்த்தோபெடிக்ஸ் 100 ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் இந்த அண்ணா நகர்லயே என்னை சுத்தி 10 ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்கு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பேஷண்ட் இப்ப நான் ஆரம்பிச்சு 3 வருஷம் தான் ஆகுது. கிட்டத்தட்ட 1500 சர்ஜரி பண்ணிட்டேன். பெரிய விஷயம். ஆமா, எல்லாம் இப்ப என்னன்னா இப்ப நமக்கு எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்ல. இப்ப வெரி ஸோ நம்ம எப்படி பண்றோன்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ நம்ம பிராண்டு முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆஸ் அ சர்ஜனா நம்ம வந்து இத்தனை வருஷம் பண்ண எஃபெக்ட் இன்னைக்கு வந்து நமக்கு பேஷண்ட் வராங்க. நம்ம புதுசா ஒன்னும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏற்கனவே நிறைய பெரிய ஹாஸ்பிட்டல்ல வந்து பயிற்சி எடுத்ததால அது இன்னும் உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துருக்கு. ஆமா, இதுக்கு வந்து நான் என்னோட டீச்சர்ஸ்க்கு தான் நான் நன்றி சொல்லணும். பிளஸ் வந்து ஏன்னா அவங்க வந்து நம்மள வந்து அந்த மாதிரி ஷேப் பண்ணாங்க. ஆமா, 2004 நான் அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை 2004 இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்னோட ப்ரொஃபசர் சுந்தரேஷன் சொல்லிட்டு அவர் வந்து 6 மணிக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாரு. 2004 நான் பிஜி படிக்கிற போது 6 மணிக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு வருவதுக்கு முன்னாடி நான் 4 மணிக்கு எந்திரிப்பேன். பெங்களூர்ல எந்திரிச்சு போய் அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல உள்ள நர்ஸ் அவங்கள அந்த டீம் அதை ரெடி பண்ணி எல்லாரும் கொஞ்சம் திட்டுவாங்க, என்ன நேரத்துக்கு இந்த நேரத்துக்கு வந்து எழுப்புற அப்படின்ட்டு. ஏன்னா அந்த இம்ப்ளான்ட் அது வந்து அப்பதான் வந்த புதுசுல நமக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்ட். எவ்வளவு தூரம் எம்பிபிஎஸ் ஆர்ட் அப்படிலாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்களா? ஆர்த்தோவை ஏன் செலக்ட் பண்ணீங்க? அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் வந்தது? இல்ல, அது எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் படிக்கும் போது. சொந்தக்காரங்களுக்கு அது மாதிரி இதுல நான் டாக்டர் ஆகணுன்ற இது இருந்தது. ஏன்னா நம்ம வீட்டுல 2-3 லாஸ் இருந்தது. சோ அதனால அதோட தாக்கம் இருந்தது. நம்ம டாக்டர் ஆனா இந்த மாதிரி வீட்டுல சொந்தக்காரங்க பிளஸ் எங்க ஃபேமிலிலேயே நாங்க 2-3 பேரை விட்டுருக்கோம். ஸோ மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் சொல்ல முடியாது, அறியாமையினால விட்டோம். அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம பேரண்ட்ஸும் நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க. நம்மளும் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகி ஒரு சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆகணும்னு ஒரு படிச்சுட்டு வந்தோம். படிச்சுட்டு வந்து சேர்ந்து படிச்சுட்டு இருக்கப்போ எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு பைக்ல போய். அப்போ எனக்கு வந்து ப்ரொஃபசர் சேவியர்ன்ட்டு அவர் தான் எனக்கு ஆப்ரேட் பண்ணாரு. அப்ப இருந்து இந்த ஒரு ஆர்த்தோபெடிக்ஸ்ல நல்ல வேலை உனக்கு எலும்போட இல்லடா, இல்லைன்னா நீ கஷ்டம் அப்படின்னாரு. அப்ப நல்லா அப்ப எலும்போடையாம இவ்வளவு பெரிய அடியில எனக்கு சதை தொங்கிருச்சு அடிபட்டு. ஸோ அப்போ வந்து அவர் எனக்கு சர்ஜரி பண்ணாரு. அது எம்பிபிஎஸ் முடிக்கிறப்ப படிச்சா ஆர்த்தோ தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக நான் 2 இயர்ஸ் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு எம்எஸ் ஆர்த்தோவே கிடைச்சது. அதுவும் ஒரு நல்ல காலேஜ்ல கிடைச்சு அந்த டீச்சர்ஸும் வந்து நம்மளை விடாம ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்டா வெளியில வந்தோம் அங்க இருந்து, பெங்களூர்ல இருந்து. அப்புறம் எனக்கு அடுத்து சிஎம்சி வெள்ளூர் இந்த மாதிரி கிடைச்சது. அதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சர்ல என்னோட ஒய்ஃபும் ஃபேமிலியும் கொஞ்சம் பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா நம்மளோட இந்த ரொபோட்டிக் பிளஸ் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் தான் என்னோட ஃபேவரட்டா இருந்தது. அது கொஞ்சம் நமக்கு கடவுள் அதுவும் கத்துக்கிறதுக்கு ஆஸ்திரேலியா இட்டலின்னு போனேன். அங்க போய் அங்க இருக்கிற சர்ஜன்ஸ் கிட்ட கத்துட்டு வந்தேன். அதை பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. பண்ணதுனால இன்னைக்கு வந்து நம்மளால இவ்வளவு பண்ண முடியுது. ஸோ இந்த ஆர்த்தோபெடிக்ஸ் வந்து இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்டு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சர்ஜரியும் ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். ஒரே மாதிரி எல்லா சர்ஜரியும் இருக்காது. ஸோ அப்புறம் இப்போ இந்த ஆர்த்தோபெடிக்ஸ்ல இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரொபோட்டிக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்டு. அப்போ ஒரு சில டாக்டர் வந்து அந்த விசிட்டிங் ஆப்ரேஷன்ல அந்த இதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டே இருப்பாங்க நேம் எடுத்துட்டு. இப்போ நீங்க தனியா ஒரு சிடிஎஸ்ன்னு ஒரு மருத்துவமனை தொடங்கிறதுக்கு, அதுவும் மல்டி ஸ்பெஷாலிஸ்ட் ஹாஸ்பிட்டல தொடங்கிறதுக்கு என்ன காரணம்? அதனுடைய செயல்பாடுகள் சொல்லலாம். எல்லா டாக்டர்ஸும் எல்லா ஒரு சர்ஜனுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். பட் எனக்கு அந்த எண்ணம் ஃபர்ஸ்ட் இல்ல. ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து ஒரு சென்னையில ஒரு அண்ணா நகர்ல. நம்மளால இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் பண்ண முடியுமான்ட்டு ஒரு பெரிய அந்த ஐடியாவே இல்லை. பட் நாளடைவுல என்ன ஆகி போச்சுன்னா நம்ம நல்லா பண்றதுனால வந்து நமக்கு பெரிய தடங்கள் நிறைய இருந்துச்சு. நல்லா பண்றதுனால நல்லா பண்ணதுல வரவேற்பு இருக்குமா, தடங்கள் இருக்கு? எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுல இருந்தது. ஏன்னா நம்ம வந்து போற இடத்துல நமக்கு
அந்த டைம் ஸ்லாட் கிடைக்காது. இப்போ ஒரு பேஷண்ட் அடிபட்டு வருவான், நம்ம உடனே சர்ஜரி பண்ணணும்னு நினைப்போம், அதுக்கு உடனே பண்ண முடியாது. ஒரு 8 hours கழிச்சு கொடுப்பாங்க. அப்ப நம்ம பேஷண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது எல்லாத்தையும் நம்ம மீறி ஒரு நல்ல நம்ம நினைச்சதை சாதிக்கணும்னா நமக்கு தனியா ஒரு இடம் வேணும்னு நினைச்சேன். அது அப்படி இருந்தாதான் நம்மளால அது பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்க முடியும். ஏன்னா சர்ஜனா உங்களுக்கு தான் தெரியும் அது எந்த பேஷண்ட்டுக்கு எப்படி என்ன பண்ணணும். ஏன்னா டைம் இஸ் மோர் ப்ரீஷியஸ் than anything in the world. அந்த டைம் தான் பல பேரோட வாழ்க்கையை மாத்துது. அந்த மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட் அடிபட்ட பேஷண்ட்டும் நான் சொல்றது அது ஒண்ணுதான். உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தா நீங்க கரெக்டான இடத்துக்கு கரெக்டான ஆளுகிட்ட போய் சேர்ந்துருவீங்க. நமக்கு நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடிபட்டு கூட நமக்கு வந்து சில நேரங்கள்ல நமக்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம வந்து 24/7 அந்த எமர்ஜென்சி அண்ட் ட்ராமா கேர் அண்ட் பிளஸ் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், யார் எந்த நேரத்துல அடிபட்டு வந்தாலும் அந்த டீம் வந்து ரெடியா இருக்கணும் சர்ஜரி பண்றதுக்கு. அது வந்து அதை பண்ணுன்னா நம்ம கையில நமக்கு தனியா ஹாஸ்பிட்டல் இருந்தா தான் பண்ண முடியும்னு நினைச்சேன். அதனாலதான் நம்ம இந்த ஹாஸ்பிட்டலே தனியா ஸ்டார்ட் பண்ணோம். பிளஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணும்போது மற்ற டாக்டர்ஸ் வந்து அவங்களும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் வந்து பண்ணக்கூடிய, இப்ப என்னோட ஒய்ஃபே பாத்தீங்கன்னா அவங்களே லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேபிட்டல் டாக்டர் ராதிகான்னு சொல்லி வேணுகோபால்ட்டு, அவங்களும் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவங்க வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு டீம் இருக்கு. ஸோ அவங்களையும் நம்ம உள்ள சேர்க்கணும். அதனால அது மல்டி ஸ்பெஷாலிட்டியா மாற்ற வேண்டியதா போச்சு. அவங்க பீடியாட்ரிக்ஸ் MD பீடியாட்ரிக்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் DM ஹெப்படாலஜி முடிச்சுட்டு அப்புறம் ஃபெலோஷிப் இன் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க முகமது ரேலா ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ, அரேலால இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த டீமுக்கு உண்டான சப்போர்ட், அவங்க பேஷண்ட் ஏதாவது பாக்குறதுன்னா நம்ம அதனால மல்டி ஸ்பெஷாலிட்டியா ஆக்க வேண்டியதா போச்சு. இப்போ பாத்தீங்கன்னா எங்ககிட்ட மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர்த்தோ இல்லாம ஜெனரல் சர்ஜரி, நியூரோ, நெஃப்ரோ இந்த மாதிரி ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு தனி பிளாக்கே உருவாக்க வேண்டியதா போச்சு. ஸோ ஆர்த்தோபெடிக்ஸ் ஃபுல்லா ஒரு ஆப்ரேஷன் ஒரு சைடும் மற்ற டிபார்ட்மெண்ட் தனியா அந்த மாதிரி தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்க மருத்துவமனையின் பேரே வந்து CTS ஹாஸ்பிட்டல் தான் வச்சுக்கிறீங்க. CTSனா செங்கம் திருவண்ணாமலை செல்வம்ன்ற பேர் சுருக்கம் தான் CTSன்னு வச்சிருக்கீங்க. அப்போ ஊர்ல நீங்க ஒரு கிராமத்துல செங்கம் பகுதியில இருந்து வந்ததால உங்க கிராமப்புற உங்க வாழ்வியல் எப்படி, பெரும்பாலும் கிராமப்புறம்னா வேளாண்மை சார்ந்த தொழில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி நகரத்தை நோக்கி வரணும், குறிப்பா டாக்டர் வரதும் போது இதுல என்ன சிக்கல்கள் இருந்து இது எப்படி சமாளிச்சு முன்ன வந்தீங்க? நீங்க சொன்ன மாதிரி அப்பா வந்து ஒரு ஸ்மால் பிசினஸ்மேன் தான். பிசினஸ்மேன் பிளஸ் அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலி தான். லேண்ட் எல்லாம் நிறைய இருந்தது ஊர்ல. மிஸ்டர் CT செல்வம் சொல்லிட்டு, அதுதான் அந்த CTS லாரி டிரான்ஸ்போர்ட் வச்சிருந்தாங்க. CTS ஊர்லயே ஒரு காம்ப்ளெக்ஸ் வச்சிருந்தாரு, CTS காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு செங்கத்துல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து நான் வீட்டுல ஃபர்ஸ்ட் பையன். ஸோ அதனால எனக்கு வந்து அவருக்கு எல்லாமே இருந்தது வீட்டுல, நல்ல வசதி இருந்தது. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்தாரு. பட் வெரி பிக் ஃபேமிலி. ஸோ நல்ல பேக்ரவுண்ட்ல தான் இருந்தோம். அவருக்கு வந்து அந்த படிப்பு இல்லைன்றது ஒரு பெரிய குறையா இருந்தது. ஸோ எல்லாம் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு எஜுகேஷன் இல்லாதனால நம்ம பின்னாடி இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா எங்க அம்மா சைட்லயும் அவங்களும் நல்ல வசதியான ஃபேமிலி தான். பட் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா யாரும் பெருசா படிக்கல. அதுல படிச்சு வந்தவரு என்னோட பெரியப்பா, அதாவது என் பெரியம்மாவோட ஹஸ்பண்ட், எங்க அம்மாக்கெல்லாம் தாய் மாமா மிஸ்டர் K கோவிந்தராஜ்னு சொல்லிட்டு. எங்க பெரியம்மாவும் நல்லா படிச்சிருந்தாங்க, MSc படிச்சிருந்தாங்க, BSc MSc ஜுவாலஜி படிச்சிருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரு நல்ல படிப்புல இருந்தாங்க. அவங்க வந்து நாங்க தூத்துக்குடியில எங்க பெரியப்பா வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணாங்க. ஸோ நான் இங்க கிராமத்துல இருந்ததுனால நான் வந்து ஹாஸ்டல்ல தான் எங்க அப்பா என்ன ஃபர்ஸ்ட் இயர் MBA ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து போட்டு படிக்க வச்சாரு. ஒரு செங்கத்துல ஒரு 5ஆம் கிளாஸ் வரை படிச்சேன். அதுக்கப்புறம் சேலத்துல படிச்சேன் ஹாஸ்டல்ல. அதுக்கப்புறம் எங்க பெரியம்மா என்னை கூட்டு போய் படிக்க வைக்கணுன்றதுக்காக கூட்டு போனாங்க. நல்லா படிச்சுட்டு இருந்தோம். அங்க இருந்து திருப்பி எங்க பெரியப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகி மெட்ராஸ் வந்தாரு. மெட்ராஸ்ல வந்து இங்க ஸ்கூல் பண்ணிட்டு அப்படியே காலேஜ் சேர்ந்தேன். இதுல என்ன பியூட்டினா எங்க அப்பா வந்து எல்லாரையும் படிக்க வச்சாரு. என்ன மட்டும் இல்ல, எங்க சித்தப்பா பசங்களையும் படிக்க வச்சாரு. நாங்களும் நல்லா படிச்சோம், எல்லாரும் நல்லா படிச்சோம், நல்ல ஸ்டூடெண்டா வந்தோம்.
இதுல அப்பா ஒரு பாயிண்ட் என்னன்னா, நான் வந்து ஊருக்கு போனா கூட ஒரு 2 நாளைக்கு மேல என்ன தங்க விட மாட்டாரு ஊர்ல. என்னன்னா இந்தோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்க வந்துடக்கூடாதுன்றதுல ஹி வாஸ் வெரி. அதே மாதிரி அவருக்கு வந்து கொஞ்சம் நாலேஜும் நிறைய இருந்தது. அவர் வந்து இந்த படிப்பு சம்பந்தமா அப்பப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கேட்டு வச்சுப்பாரு. நானும் கொஞ்சம் நல்லா படிச்சதுனால அப்படியே மேல வந்தோம். எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஒய்ஃபும் அவங்க எம்டி பீடியாட்ரிக்ஸ், நான் எம்எஸ் ஆர்த்தோ படிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் இவ்வளவு படிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து சென்னையில தான் செட்டில் ஆகுறதுன்னு முடிவு பண்ணோம். அப்போ அவங்களுக்கு சென்னையா மிஸ்ஸஸ்? அவங்க கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல கொஞ்ச நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் மெட்ராஸ்லயே வாழ்ந்ததுனால நான் மெட்ராஸ் வரணும்னு சொல்லிட்டு மெட்ராஸ்க்கு வந்தோம். எனக்கு திருவண்ணாமலைக்கு பக்கம் தான் சொல்லிட்டு இப்படி இங்க வந்து செட்டில் ஆனோம். அப்போ வந்து நான் மெட்ராஸ்லயே ஸ்கூலிங் எல்லாம் பண்ணதுனால ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் வந்து அதனால அண்ணா நகர்ல அப்படியே செட்டில் ஆகி இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான காப்பீடுகள் முறைகள் இருக்கு, எந்தெந்த இன்சூரன்ஸ்ன்றாங்க, அதுக்கான இது பேமெண்ட் எப்படி சிஸ்டம்னு சொல்லுங்க. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர் சைட்ல கிராம சைட்ல இருக்கிறவங்க கிட்ட இன்சூரன்ஸே இருக்காது. அவங்க பாவம் கையில இருந்து காசை கொடுத்து செலவு பண்ணி ஆபரேஷன் பண்ணிட்டு போவாங்க, இல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போவாங்க. வெல் அஃபோர்டபுள் பீப்புள், அதாவது பணக்காரங்க எல்லாருக்கிட்டையும் இன்சூரன்ஸ் இருக்கு. இப்போ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 10 காசு இல்லாம சர்ஜரி பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப நான் எல்லாருக்கும் கேட்கறது என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணும் இன் ஃபியூச்சர்ல. பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நம்ம எல்லா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ், நான் ஹாஸ்பிட்டல் டாக்டரா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஏன்னா அதோட எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால நம்மளால எல்லாம் கையில இருந்து காசு செலவு பண்ண முடியாது. ஸோ அதனால முடிஞ்சவரை நான் வந்து கிராமமா இருந்தாலும் சரி, டவுனா இருந்தாலும் சரி, சிட்டியா இருந்தாலும் சரி, மக்களுக்கு கேட்கறதெல்லாம் என்னன்னா, எல்லாரும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிடணும். ஸோ அது வந்து நமக்கு இப்ப இல்லைனாலும் ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம எந்த நேரத்துல என்ன எமர்ஜென்சி வந்தாலும் நம்ம பயம் இல்லாம போய் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுட்டு பண்ணிக்கலாம். ஸோ அதனால நம்ம ஹாஸ்பிட்டல்ல இங்க எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸும் வச்சிருக்கோம். முக்கால்வாசி இன்சூரன்ஸ்ல தான் எல்லாருமே சர்ஜரி எல்லாம் நடக்குது. இதுல எல்லா பசங்க எல்லாம் படிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு. அது அவங்க பேரண்ட்ஸ்க்கு கொடுக்குற அவங்களுக்கும் இதா இருக்கிறதுனால ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் நிறைய பேருக்கு அந்த இன்சூரன்ஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் நம்மளோட ஆர்த்தோவே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். பிளஸ் வந்து என்னைய நம்பி இவ்வளவு பேர் இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க. 100 பேர் கிட்ட ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஃபீட் பண்றோம். பிளஸ் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சர்வீஸும் பண்றோம். இல்லாதவங்களுக்கும் கொஞ்சம் பண்ணணும். அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதான் என்னோட எய்ம். ஊர்ல நம்ம ஊர் சைட்ல இன்னும் கொஞ்சம் மெடிக்கல் இப்போ பரவாயில்ல. இப்ப மெடிக்கல் காலேஜ் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. இப்போ அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளால முடிஞ்சதை சொசைட்டிக்கு செய்யணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. பிளஸ் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இடம் இல்லை பண்றதுக்கு. அந்த இடத்த நான் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் டாக்டருங்களுக்கு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாம நிறைய பேர் கஷ்டம். ஏன்னா நானே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படித்தான் இருந்தேன். ஸோ இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் வந்ததுனால நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கோம். மற்ற டாக்டர்ஸ் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதே யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதான் நம்மளோட டாக்டர்களும் பிராக்டிஸ் பண்ணதுக்காக ஒரு இடமும் பண்ணியிருந்தாரு. ஆமா, ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் இருக்கும். பட் அந்த உண்டான ஃபெசிலிட்டி இல்லாம நிறைய பேர் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இடத்த கிரியேட் பண்ணி நம்மளால முடிஞ்சதை கொடுப்போம். ஸோ தட் தே கேன் ஆல்சோ கம். அவங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பேஷண்ட்ஸும் பெனிஃபிட் ஆவாங்க. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட பாக்கணும்னா நம்ம ரொம்ப நாள்லாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள். ஸோ அதனால we are trying to ஏன்னா எல்லாரும் எல்லா விதத்திலையும் நம்ம ஹாஸ்பிட்டல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்ன்றது தான் நம்மளோட எய்ம். இதுவரையில் எலும்பியல் தொடர்பாக மூட்டு அறுவை சிகிச்சை ரோபாட்டிக் முறை சம்பந்தமாகவும் சிடிஎஸ் ஹாஸ்பிட்டலுடைய செயல்பாடுகள் பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் பேட்டியளித்த தங்களுக்கு நன்றி சார். அனைவருக்கும் மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.